பால் பாயசம் செய்ய போகிறோம். பால் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்தாச்சு. என்னென்னு காட்டுறோம் வாங்க. பால் எடுத்துருக்குறோம், கச்சான், ப்ளம்ஸ் எடுத்துருக்குறோம், ஏலக்காய், சவ்வரிசி, சீனி எடுத்துருக்கோம், அடுத்த தண்ணி. ஓகே, பால் பாயசம் ரெடி. இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இலவாக எப்படி செய்கிறேன்னு பார்த்து செய்யுங்க வீட்டில். வெல்கம் டு டிலக் வியூ. இன்றைக்கு நாங்கள் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்டா ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டை பால் பாயசம் செய்ய போகிறோம். பால் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்தாச்சு. என்னென்னு காட்டுறோம் வாங்க. பால் எடுத்துருக்குறோம், கச்சான், ப்ளம்ஸ் எடுத்துருக்குறோம், ஏலக்காய், சவ்வரிசி, சீனி எடுத்துருக்கோம், அடுத்த தண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தேவையான பொருட்கள்லாம் எடுத்தாச்சு. இனிமேல் பால் பாயசம் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஓகே பாருங்க, ஒவ்வொரு ரெண்டு இதாக சொல்கிறோம். ஓகே, முன்னம் பானையை வச்சுட்டு அடுப்பை மூட்டணும். அடுப்பை மூட்டிட்டு தேவையான அளவு தண்ணியாக விடுவோம். ஓகே, தண்ணியை விட்டு சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, தண்ணி கொதிச்சிட்டு வந்து பாருங்க, நல்லா கொதிச்சிடுது, ஹீட் ஆகிட்டு. ஓகே, முதல்ல சவ்வரிசியை போடுவோம். சவ்வரிசியை ஒரேடியாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து போட்டு கொண்டோணுமா. இன்னும் சவ்வரிசியை போட்டுட்டேன். ஓகே, சவ்வரிசி போட்டாச்சு. சவரிசியை போட்டுட்டு கொஞ்சம் கிண்டணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அவிய விட்டுட்டு 5 நிமிஷம் அவிய விட்டுட்டு பாலை விடுவோம். ஓகே, கொஞ்சம் கிண்டுறேன், அந்த கிட்ட விடுங்க. வடிவா அவியட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு வடிவா விட்டு கரண்டியால் கிண்டணும். என்ன செய்கிறோம் இல்லையாம்மா? என்ன செய்கிறோம்? இந்த பால் பாயசம் செய்கிறோம். என்ன சொல்லுங்க. நாங்கள் இந்த பால் பாயசம் செய்கிறோம். சொல்லுங்க. பால் பாயசம் செய்கிறோம். என்ன? ஓகே, ஒரு 5 நிமிஷம் வடிவ அவிஞ்ச உடனே தான் பால் விடணும் வரணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் அவிய இருக்கு. பால் பாயசம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். டேஸ்டாக வருதா இல்லை சுதப்புதான்னு தெரியல, பார்ப்போமா. ஓகே, நல்லா பொங்க வலிக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் அவிஞ்சிருக்கு, நான் கொஞ்சம் கிடக்கு அவிக்க. ஓகே, நல்லா வடிவாக அவிஞ்சிருது. வந்து பாருங்க, வடிவாக பொங்கி பாருங்க அவிஞ்சிருது 5 நிமிடத்துக்கு பிறகு. ஓகே, அப்படியே அவிஞ்ச பிறகு
பாலை விடணும். இப்போ பால் பாயசத்துக்கு பசுப்பால்லையும் செய்யலாம், தேங்காய் பால்லையும் செய்யலாம். இப்போ எங்கள்கிட்ட வந்து இன்றைக்கு தேங்காய் பால்லாம் இருக்குது, ஆனால் பசுப்பாலில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் தேங்காய் பால்லாம் விட போகிறோம். ஓகே, தேங்காய் பாலை கலக்கி போட்டு இது வந்து எங்களுக்கு தேவையான அளவில் பாலை விட்டால் சரி. உங்களுக்கு எவ்வளோ டம்ளர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணா சரி. ஓகே, பால் விட்டாச்சு. எதுவுமே மெல்லமாக கிளக்குவோம் கரண்டியால். நாங்கள் பால் விட்டாச்சு. என்ன இப்போ இது என்ன? இது பால் பாயசம். இதுக்கு என்ன பேர்? நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இது என்ன? இது பாலோ? பால் பாயசம் செய்கிறோம். என்ன சொல்லுங்க. நாங்கள் பால் பாயசம் செய்கிறோம். பால் பாயசம் செய்கிறோம். ஓகே, ஒரு 5 நிமிஷம் பாலையும் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஓகே, பால் எல்லாம் விட்டாச்சு. என்ன 5 நிமிடம் பாலை கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டது பிறகு கச்சான் போடணும், ஏலக்காய், ப்ளம்ஸ் எல்லாம் போடக்கூடாது, சீனி. அடுத்தது கலரிங் போடலாம், இல்லை போடாமல் விடலாம். நாங்கள் கொஞ்சம் கலரிங்கும் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ எல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் கலரிங்காக இருக்கட்டும் வந்து. ஓகே, ஒரு 5 நிமிடம் கொதிக்க விடுவோம். அப்பா சமைக்கிறது? அம்மா சமைக்கிறதா? லியா சமைக்க போதும். சமைக்க. ஓகே, ரவை கொஞ்சம் இப்படி நீங்களும் பால் பாயசம் செய்ய போறீங்களா? கண்ணு சரி. அம்மாவா? அழுக கூட இப்படி வச்சுக்கோங்க. சரி. கையில் தான் இருக்குது. இது கையில் எடுக்கக்கூடாது, சுடும். என்ன செய்யும்? சுடும். ஓகே, 5 நிமிடம் ஆகிட்டு பால் நல்லா கொதிச்சிருது. இனிமேல் நாங்கள் சீனி போடுவோம். கலக்கி போட்டு உங்களுக்கு தேவையான அளவில் சீனியை போடலாம். தேவையான அளவு சீனியை போடுவோம். லியா கையில் தான். லியா போடுங்க. தேவையான அளவு சீனியை போடுவோம், பார்த்து போடுவோம். சில பேர் வந்து கட்டியாக குடிக்கணும், சில பேர் தண்ணியாக குடிக்கணும். நீங்கள் அதுக்கு மாதிரி பாலை மிக்ஸ் பண்ணி லியா கையில் தான் இருக்கும். ஓகே, சுகர் போட்டாச்சு. கொஞ்சம் கலக்குவோம். அப்பா என்னடா நீங்க செய்ய போறீங்களோ? சரிங்க. சீனி போட்டாச்சோ? நீங்க போட போறீங்களோ? நீங்களும் போறீங்கல்ல? சரி, போட்டாச்சு. சரி, பால் வடிவாக பொங்கிடுத்து, சுகரும் போட்டாச்சு. ஓகே, வடிவா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நாங்கள் சீனி போட்டது ஓகே காணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சீனி போடலாம். சீனி கூட வேண்டாம் கூட போடுங்க, குறைய வேண்டாம் குறைய போடும். இன்றைக்கு நாங்கள் வீட்டில் இருந்து சாமானை வச்சுக்கொண்டே செஞ்சு நாங்கள். இனி நீங்கள் சேமியா போடுறண்டாலும் போடலாம், நிறைய சாமான் போடுறண்டா போடலாம். நாங்கள் அளவான சாமான் போட்டு செய்கிறோம். ஓகே, எல்லாம் ஓகே ஆகிட்டு என்ன கச்சான், ப்ளம்ஸ், ஏலக்காயை போடுவோம். சரி, உங்களுக்கு கலரிங் போட விருப்பம்ண்டா போடுங்க, இல்லாட்டி இப்படியே இதில் கச்சான், ப்ளம்ஸ், ஏலக்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா ஒரு ஐடியா போட்டுட்டோம். உங்களுக்கு கஜு வேணுமென்றாலும் கஜுவும் போடலாம், நெய்யில் வறுத்து. நான் கொஞ்சம் கலரிங்கும் போட போகிறோம்.
நாங்கள் ரோஸ் கலரிங் எடுத்துருக்கோம். கலரிங் காணுமா? கலரிங் ஓகே ஓகே அளவே ஓகே. இது ஓகே. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கலரிங்க சேர்க்கும். செஞ்ச பாயாசம் நல்லா இருக்கும் இல்லையோன்னு இவர் குடிச்சு பார்த்து சொல்லுவாரா? இவர்கிட்ட ரியாக்ஷன்ல தெரியும். அப்படித்தானே? அப்படித்தான். எப்படி இருக்க போதோ நான் செஞ்சேன் நல்லா தான் குடிச்சு. அதை நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் சொல்லுவோம். இப்போ சொல்லல இருக்கணுங்க. ஓகே, கொஞ்சம் கொதிச்சுக்கிட்டு வந்து பாருங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஓகே, கொதிச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பால் பாயசம் ரெடியா? பால் பாயசம் ஓகேன்னு சாப்பிட்டு பார்த்து இப்படின்னு சொல்ல போறோம் உங்களுக்கு. நீங்களும் வீட்டை செஞ்சு பாருங்க. நீங்களும் உங்களோட விட எப்படி இலவா செய்யறேன்னு காட்டியிருக்கோம். அடுத்து உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு நீங்கள் கொமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு விரும்பின சாப்பாடு செய்வோம். ஓகே, இன்றைய பால் பாயசம் செஞ்சிருக்கிறோம். அதாவது உங்களுக்கு விரும்பின சாப்பாடு செய்யணும் என்றால் எனக்கு கொமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, டம்ளரில் விட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். ஓகே, நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். ரெடி ஆயிடுச்சு. ஓகே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணுங்க. சுடும் பாருங்களே தார். நல்லா சுட சுட பால் பாயசம் ரெடி. ஓகே 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 ஓகே, பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. வந்து காட்டுங்க. ஓகே, பால் பாயசம் ரெடி. உங்களுக்கு எனக்கு கட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு இறக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக குடிக்கிறதா விருப்பம், அதனால் நாங்கள் கொஞ்சம் வேலைக்கு இறக்கிட்டோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யணும். ஓகே, பால் பாயசம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். நல்லா சுடுவது. இந்த டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இலவாக எப்படி செய்கிறேன்னு பார்த்து செய்யுங்க. வீட்டில் நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் இப்படி சின்ன சின்ன பொருட்களை வச்சு செய்யலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமென்று நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த சாப்பாடு அடுத்த வீடியோவில் தரலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே.